மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். வன்ம அரசியல் பண்ணாங்க, அவதூறு பரப்பப்பட்டதுன்னு விஜய் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்லை, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சங்களையும் மேற்கோள் காட்டி சட்டத்தின் பேரில் அரசு துஷ்பிரயோகம் பண்ணுறத தப்புன்னு விஜய் வலியுறுத்தி இருக்காரு. அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இப்படி உறுதியாக பேசி தாவேக்க ஆதரவுகளை உற்சாகப்படுத்தினார் விஜய்.